ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் போனாலே நம்ம ஏதாவது ஒரு சைனீஸ் ஸ்டார்டர் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதில் பேபிகார்ன் மஞ்சூரியனு ஒன்று. இதை வீட்டிலையே எப்படி டேஸ்டியாக பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் பேபிகார்ன் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் இதோட அவுட்டர் லேயர் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நான் ஒரு தடவை பொரித்து எடுத்துட்டேன். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போது நம்ம 2வது தடவை பொரிக்க போகிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியையும் பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இது எல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே ஒரு கேப்சிகமாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப நல்லா வதங்கக்கூடாது, ஏன்னா சாப்பிடும்போது அதோட க்ரன்ச்சினஸ் தெரியணும். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா சாஸில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால உப்பு மட்டும் அளவாக பார்த்து சேர்த்துக்கணும். கடைசியாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேனுக்கு பதிலாக நம்ம சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.